தெரியாம ஒரு பேப்பரை வாயில போட்டு ஊற வச்சு காய வச்சுட்டேன். அதுக்கு போய் குடும்பமே சேர்த்து துரத்துறாங்க. கேட்டா இதை 3 லட்சம் ரூபாய் செக்கு புக்குங்கிறாங்க. எனக்கு என்னடா செக்கு அது புக்காகுது. கடவுள் எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவாருன்னு நான் காத்திருக்கிறதும், நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணுவேன்னு கடவுள் காத்திருக்கிறதும், இப்படியே நாங்க 2 பேரும் காத்திருந்தே காலத்தை கழிச்சுவோம் போல இருக்கு. पायावर पाय देऊन उभं राहिले वर. आता कशाला बाटली पाचतो तिकडे जापान बाटली आता काय लागे आता. जर पाहायला होतं ती पानात तोडून घेतला तिनं. ஓ 2 நாள் அச்சிசோ மறந்து வச்சே. என்று என்னத்த யோசிச்சாலும் வரமாட்டேங்கிட்ட. ஓ 2 மோனிகா பெல்லூச்சி அரக்கரமத்த அந்த பார்த்து தயா மைட்ல ஓடு வச்சே. அத்தாடி என்னைய பார்த்துக்கிட்டே வர்றாரு. அடக்கு ஏதாச்சும் எழுதுற மாதிரியாச்சும் நடிக்கணுமே. பரவானே ஒழுக்கு வேற முட்டு. டேய் 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 நில்றா டேய். வண்டி எத்திருப்பிட்டு எங்கடா எசாவுற நில்றா வஞ்சரமின் முக்கா டேய். ஓ லேடிஸ், ஸ்கூட்டி ஓட்டும் லேடிஸை கண்டால் பின்வாங்குவதை சாலச் சிறந்தது. ஏன்னா போன வாரம் தான் எர்ணாகுளம் ஏழுமலை ஸ்கூட்டில் அடிபட்டு எலும்பு உடஞ்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். நைட்டான் டிசாவை போடுறதாகவும் சொன்னாங்க. ஸோ தாய் குளங்கள் ஸ்கூட்டி ஓட்டி வந்தால் பலி விடுவோம், உயிர் பாதுகாப்போம். பஸ் இப்ப நான் என்ன பண்றவங்களே நான் போட்டாட்டு நின்றுக்கிறேன். போலாம் போவாமா எங்க நான் போறது? சாப்பிடறதுக்கு ஏதாவது குழுப்பின்னு பார்த்து வந்தா போறதாமா. அப்புறம் நான் என்ன பஸ்ஸா போறேன்? சின்ன திருத்தமுன்னோ என் இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, உங்க இடத்துக்கு நான் வரல. நீங்க தான் போகணும் என்றா பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்கான், கேட்கறதுக்கு ஆரம்பலன்னு வச்சுக்கலாக்கு. ஒரு போன் பண்ணனா போதும் என்ற அண்ணன் தம்பி பூரா வந்துடுவாங்க. பாத்துட்டு என்ன நம்ம வீட்டை சுத்தி இவ்வளவு நிக்குது, நம்மள மாப்பிள்ள கிட்ட வந்திருக்காங்களோ. நான் தான் ஒரே வழியில சொல்லிட்டேனே எங்க அம்மா அப்பாட்ட, எனக்கு பொண்ணு வாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு. ஏன் அனுமதி இல்லாம என்ன மாப்பிள்ள வாக்க எப்படி வருவான்? சிங்கமா இருந்தாலும் நான் முரட்டு சிங்கிளு. இது எப்படியாவது கெடுத்து விடணுமே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கழுதப்புலி புரோக்கர் பைய பாக்குற வேலை. ஏபாய் வீட்டை யாரு இருக்கா? சீட்டு காசு வாங்க வந்திருக்கேன். நீங்க போன 2 வாரமும் காசு கட்டல. முதலாளி சத்தம் போட இருக்கா. இந்த வாரம் எப்படியாவது கட்டிடுங்க. தம்பி தொழிலே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அடுத்த வாரம் சேர்த்து கட்டிடப்பா பிளீஸ்பா. ஏதா எப்படியாச்சும் பார்த்து கட்டுங்கக்கா. ரொம்ப ஒரு சமாளிக்க முடியலக்கா. அப்பதான் நீங்க அடுத்த தடவை லோனு கேட்டா நான் தருவாரு. ரொம்ப அப்படியே டீ வச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம்